Day 29 of going out. Sometimes life feels so unfair. I lost one of my family members today. அதனால் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் டேவாக ஃபீல் ஆகுது. It's just things that you can't do anything about, and like you got stuck somewhere that you can't be with your family at times like this. நான் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ I saw her. ரொம்ப ஷார்ட் டைமில் போனதுனால I couldn't spend more time with her. இனிமேல் நான் ஊருக்கு திரும்பி போனேன்னா லைக் அவளை என்னால் பார்க்க முடியாது. Now she just stays in my memory. அப்படிங்கும்போது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. It just feels like she's still there. அவ்வளோதான், அவள் எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. லைஃப்பில் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவளை என் கூட வச்சுருக்கணும். நான் பார்த்த இடங்கள், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அவளுக்கு கூட கூட்டிகிட்டு போய் காட்டணும், பண்ணணும்னு நிறைய ஆசை மனசுக்குள்ளே கனவெல்லாம் நிறையா கண்டு வச்சுருந்தேன். And it all just, sometimes God feels so cruel. She would have always encouraged me, loved me unconditionally, and she made me realize that how much I could love someone. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், எப்படிம்மா நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சண்டை போட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து எங்கள் மேலே கோவம் வர மாட்டேங்குது. லைக் ஒரு பாயிண்டில் கோவம் வந்தாலுமே அந்த ஒரு பொறுமை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்படி எப்படி உங்களால் எங்களை லவ் பண்ண முடியுதுன்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஃபீபி கிட்ட உன்னால் கோவப்பட முடியுதா அப்படின்னாங்க. whenever she does something mischief, எனக்கு நோ அப்படி சொல்லுவேன், கேட்டுப்பா. அதை தாண்டி அவள் பண்ணும்போது அது எல்லாத்தையும் நான் ரசிக்க தான் செஞ்சுருக்கேனே தவிர அவள் மேலே ரொம்ப கோவப்பட்டதே கிடையாது. she is the first one to make me realize how it feels to be a parent, and she is my first baby, and she will always be my first baby. இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஆனால் அவள் இருந்திருந்தாக்கா கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்க்கு நான் நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினச்சிருப்பான். ஸோ Phoebe, this is for you. I'll always love you, and you'll always be the special person in my heart, in my life, in my memory, forever, as long as I stay. Okay, I'll see you all soon in my next video. Bye.